ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல சில்லி சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சில்லி சிக்கன் பண்றதுக்கு இன்ஸ்டன்ட் மசாலா பவுடர் எதுவும் தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி வாங்க, இப்ப சில்லி சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சில்லி சிக்கன் பண்றதுக்கு 1/2 கிலோ சிக்கனை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. சில்லி பண்ற போது சிக்கனை பெரிய சைஸா கட் பண்ணாம இது மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதுக்குள்ள மசாலா பொருள் எல்லாம் இறங்கி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் போனோட தாங்க சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்க போன்லெஸ் சிக்கன் வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம் தான். இப்ப இது கூட காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தீங்கன்னா போதும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், ரெண்டுலயும் எது வேணாலும் சேர்க்கலாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு. இது சேர்க்கிற போது சில்லி சிக்கன் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்குங்க, அதுக்காக தான். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1 ஸ்பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்க்கலாங்க. ஃபுட் கலர் சேர்க்கிற போது பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதனாலதான் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலா பொருள் எல்லாம் சிக்கன்ல நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க, சிக்கன்ல இருக்கிற தண்ணியே போதுமானதா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கலந்தீங்கன்னா இந்த மாவு பொருள் அப்புறம் மசாலா பொருள் எல்லாம் சிக்கன்ல நல்லா கோட் ஆயிடும். நான் காரம் குறைவா தாங்க செய்ய போறேன். அதனால 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளே போதுமானதா இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். பாருங்க, இப்ப சிக்கனை மசாலா பொருளோட நல்லா கலந்தாச்சு. மாவு பொருள் எல்லாம் சிக்கன்ல நல்லா கோட் ஆயிடுச்சுங்க. இப்ப ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் இருக்கட்டும். பாருங்க, இப்ப மசாலா பொருளோட சிக்கன் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்தது நம்ம சில்லி சிக்கன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற சிக்கனை கொஞ்சம் கொஞ்சம் பேட்சஸா உள்ள சேர்த்து பொரிச்சிடலாம். ஃபர்ஸ்டே மொத்தமா சேர்த்துடாம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேட்சஸா சேர்த்து போறீங்க. அப்பதான் சிக்கன் ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா வெந்து வரும். பாருங்க, இப்ப சில்லி ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு லைட்டா இது மாதிரி கலந்துட்டே இருந்தீங்கன்னா சிக்கன் உள்ளேயும் நல்லா சாஃப்டா வெந்து வரும். இந்த சில்லி சிக்கன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இன்ஸ்டன்ட் மசாலா பொருள் எல்லாம் எதுவும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சு தாங்க செஞ்சிருக்கோம். ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கடைகளை எல்லாம் சாப்பிடறத விட ரொம்பவே சூப்பரா இருக்கும். சில்லியை ஒரு டைம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கு அப்புறம் வெளியில எடுத்துடலாம். பாருங்க, நம்ம சில்லி சிக்கன் இப்ப ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. 2 சைடும் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. பபிள்ஸும் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சில்லி சிக்கன் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.